இனிய வணக்கம். இன்றைய குரலாக நாம் காண இருப்பது புதிய அதிகாரம் 99வது அதிகாரங்க, சான்றாண்மை என்ற அதிகாரம். ரொம்ப அழகா வள்ளுவர் சான்றாண்மையை ஒரு வரையறையோடு தொடங்குகிறார். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. ஒரு சான்றோர்னா யார்? ஒரு கேள்வி. வள்ளுவர் எல்லாமே ரொம்ப தெளிவோடு எழுதியவர், சொன்னவர். அதில் ஏதேனும் குழப்பம் நேர்ந்தால் அது அவர் பிழை என்று நாம் எடுத்துக்கொள்பவர்களுடைய, அது தெளிவை எடுத்துக்கொள்பவர்களுடைய பெரும் பிழை. இங்கே எதெல்லாம் கடமை, கடன் என்றால் இங்கு கடமை. கடன் என்ப நல்லவையெல்லாம், தப்பானதெல்லாம் இல்லை. ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து அவன் வாழ்நாளில் ஆற்ற வேண்டிய கடமைகள். அந்த கடமைகள் எப்படிப்பட்டன? நல்லவைகள், அவனுக்கும் சமுதாயத்திற்கும். அப்படிப்பட்ட கடமைகளை தெள்ளென உணர்ந்து அதை செய்வதிலே இன்பம் கொண்டு எத்துணை இடர்கள் நேரினும் அந்த நல்லவற்றை எல்லாம் எவன் கடமையாக கருதி செய்கிறானோ அவனே சான்றோன். சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு, சான்றாண்மை என்ற அந்த உயர் பண்பினை பேண வேண்டியவர்கள் எவையெல்லாம் நல்லவை என்று உணர்ந்து தெளிந்து அவற்றையெல்லாம் செய்வது தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை கடமை என்று உணர்ந்து செய்தால் அதுவே அவர்களுக்கு சான்றாண்மை என்ற அந்த புகழினை எப்பொழுதும் தரும். அவர்களே சான்றோர்கள் என்று சான்றோர்களால் எண்ணப்படுவர். உலகம் அவர்களை மதிக்கும், வணங்கும், போற்றும், கடைபிடிக்கும். இதுதான் வள்ளுவ செய்தியாக நாம் முதல் குறளிலே நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி, கடனறி சான்றோரை வணங்குவது நம்முடைய கடமை. அவர்களே இந்த பூமியை தாங்கக்கூடியவர்கள். நன்றி, வணக்கம்.